ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், மைன்கிராஃப்ட் பார்ட் 11 தான் விளையாட போகிறோம். இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மர் செய்ய போகிறோம், ஹார்ஸை வந்து டேம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ட்ரெயின் வந்திருக்கேன். அவன் இந்த சேடல் எடுத்துக்கிறேன், லெதர் கிடைச்சி தான் ஆசைப்படுது. நம்மகிட்ட 2 லெமரட் இருக்குது. 2 லெமரட் அடிக்கலாம் நான் தருவேன். ஒன்றுமே தரல, வேஸ்ட்டு. அப்படியே ஓடிக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே நிறையா மான்ஸ்டர் இருந்தாங்க, அதெல்லாம் அடிச்சு போட்டு தள்ளியாச்சு. தம்பி அதை வீட்டுக்குள்ள போனேன்னா சோறு நான் முடிச்சிடுவேன்ப்பா. ஸ்பைடர் ஊறுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. பக்கமே எங்கேயோ ஸ்பைடர், எங்க வீட்டு மேலே பார்த்தீங்களா? வா 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 கீழே வா கீழே வா 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 தான் காத்துட்டு இருந்தேன். இங்கே என்னமோ கொடுத்துட்டு வேற போயிருக்கு, என்னன்னு தெரில. நியூ ரெசிபி அன்லாக் என்னமோ கிடச்சிருக்கு, என்ன கிடச்சிருக்குன்னு தெரில. அது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸ்பைடரோட கண்ணு கிடச்சிருக்கு. ஓகே, அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியாதுப்பா. முட்டை ஒன்று கிடச்சிருக்கு, லீஸியா இது என்னது அது பேர். இந்த கயிறு இருக்குன்னு நம்மகிட்ட இருந்துச்சு, அந்த இருக்குது. வெப்பு கிடச்சிருக்கு, வெப்பு தூக்கி வை. லெதர் கிடச்சிருக்கு. அப்புறம் லெதருங்க, லெதர் எடுத்தாச்சு. கேரட்டு கலெக்ட் பண்ணியிருந்தோம், கேரட்டை தூக்கி வை. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே சேடில் எடுத்துகிட்டு போய் தம்பி குதிரை இங்கே ஒரு கருப்பு குதிரை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு. அது போயிட்டு போது விடுங்க, அது போனாலும் பிரச்சனை இல்லை. இந்த உட்டன் பிளாக்ஸ் எடுத்து என்ன செய்ய போகிறேன்னா, வேலியை கட்டணும். புரியுதா? நம்மகிட்ட உட்டு இருந்துச்சு, இந்த உட்டை வச்சு ஒரு வேலியை கட்டுறோம். வசதுக்கு நிறையா ஸ்டிக்ஸு தேவை. ஐயோ, பட்டன்ஸு தேவையில்லாமல் செஞ்சுட்டேனே. சரி விடுங்க, பட்டன் எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஸ்டிக்ஸை நிறைய எடுப்பா, நிறையா ஸ்டிக்ஸ் எடுக்கணும். இப்போ எதுக்கு ப்ரோ நிறையா ஸ்டிக்ஸுன்னு கேட்டிங்களா, சொல்கிறேன். ஓகே, 48 இது வருது நமக்கு. இது 2 எடுக்கணும். ஓகே, மற்றபடி ஸ்டிக்ஸ்லாம் தூக்கி போய் அந்த கிராஃப்ட் பாக்ஸில் போடு. ஸ்டிக்ஸ் ஒரு 26 இருக்குது. பட்டன் ஒரு 2 இருக்குது. பட்டன் இந்த பாக்ஸில் வை. பட்டன் ஒரு 2 இருக்குது. இன்னும் ஒரு 60 ஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த 60 ஸ்டிக்ஸ் இந்த ஸ்டிக்ஸோட வச்சு மிச்சம் 72 ஸ்டிக்ஸை தூக்கி வேற ஓடு. ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பவு எவ்வளோ இருக்குது? 64 64 64 46 ரைட்டு விடு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹார்ஸுக்கு ஒரு வேலியை உருவாக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறந்த வேலி கூட இல்லை. இது பார்த்தேன்னா அந்த இடம் எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ நல்ல இடமா பார்த்து கண்டுபிடிச்சா அந்த இடத்துல ஹார்ஸுக்கு ஒரு வேலியை கட்டணும். எந்த இடம் நல்லா இருக்கும்னா இந்த இடம் தாங்க பார்க்க பர்ஃபெக்டாக இருக்குது. போகிற புல் எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஓகே, 2 விதை கிடைத்தது. விதை, அதாவது சீடு கிடச்சிச்சு.
மீன் இன்னும் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போலையாப்பா. நட்டுப்பட்டு ஊரை காலி பண்ணி போயிருப்பா. ஓகே, சன்னு செட் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, டக்கு டக்குன்னு இங்கனக்குள்ள ஒரு இடத்த கட்டிடுவோம். அடிங்க. டார்ச்சர் பண்ண அப்போ தான் அந்த நல்லா டார்ச்சர் பண்ண விடவே மாட்டேன். ஓகே 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 இதுக்கு ஒரு சேடில் போடணும். போடுறா தம்பி சேடில். அவ்வளோதான், இது இப்போ நம்ம பேச தான் கேட்கும். ஐயோ சாரி ஹார்ஸ். போருங்க இதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு செய்யணும் வேலையை. டெட்டு பிளாக் வச்சு விடுப்பா தம்பி. ஓகே, இந்த கருப்பு கலர் ஹார்ஸை கண்டுபிடிச்சா மட்டும் போதும். இப்போ அது வேறு எங்கிட்டு எந்த இலவை எங்கிட்டு போச்சுன்னு தெரிலையே. கருப்பு குதிரை இந்த இருக்கு ரைடு. நம்ம சேடெல்லாம் போட்டு விட்ருக்கேன். அண்ணன் வச்சு தான் கொடுக்கலாம் பார்த்துக்க. உள்ளே போ ஒரு கதை வாட. இந்த சேடலில் தூக்கி நம்மக்கிட்ட வை. ரைடு பண்ணால் மட்டும் சேடல் எடுத்துக்குவோம். தம்பி 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 டே சாட்டில் தூக்கிடா. இஷ்டத்துக்கு மூவ் ஆகுங்க. ஒரு கதவை என்ன பண்ணணும், மூடணும். இப்போ என்ன பண்ணு, சேடலை தூக்கி வச்சுக்கணும். இப்போ ரைடை விட்டு இறக்கணும். அப்புறம் கீழே போய் கோழி மரியாதையாக வெளியே வந்துட்டு போட்டு தள்ளிடணும். இதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆப்பிள் கொடுக்கணுங்க. ஆப்பிள் கிடச்சிச்சுன்னா அவ்வளோ தாராள மனசுலாம் எனக்கு கிடையாது. ஆப்பிள் கிடச்சிச்சுன்னா அதெல்லாம் நான் தூக்கி ஒன்று கோல்டு ஆப்பிளாக மாற்றி விட்ருவேன். இல்லைனா என்ஹான்ஸ்மெண்ட் ரூம் கூட சீக்கிரம் கட்டிட்டோம்னா என்ஹான்ஸ்மெண்ட் ஆப்பிளாக மாற்றி விட்ருவேன். ஓகே, சன்ரைஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு குதிரை நான் போய் தூங்கிட்டு வந்துடுறேன். இல்லைனா இந்த எருமை மாடுங்க 2 பேர் இப்போ வருவாங்க. ஓகே வாங்க தூங்கு. என்னடாச்சு, தூங்கலாம். ஆஹா நானும் வில்லேஜர் மாதிரி பேச ஆரம்பிச்சேன். நானும் வில்லேஜர் மாதிரி பேச ஆரம்பிச்சேன். சரி பூனை நான் கத்திக்கிட்டு இருக்காது கோவத்தில் அடிச்சுக்கோ. ஓகே, ஒரு ஆசை டைம் பண்ணியாச்சு. சட்டை போட்டுன்னு போய் இன்னொரு ஆசை டைம் பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னொரு ஆசை எங்கே இருக்குன்னு தெரியலையே. பேரண்ட்டை டைம் பண்ணலான்னு தோணுது. ஆனால் பேரண்ட்டை டைம் பண்ணுறதுக்கு நான் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி பேரண்ட்டை டைம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டுங்க. இங்கே நிறையா கோல் இருக்கு.
இங்கே ஒரு கோல்டு இருந்துச்சு எடுக்கலான்னு பார்த்தேன். சரி விடுங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹார்ஸோட ஸ்பீடு என்ன நான் டெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த ஹார்ஸோட ஸ்பீடு என்னன்னு இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். தம்பே உன் ஸ்பீடை டெஸ்ட் பண்ண போகிறேன். எங்கள் ஓரளவு ஸ்பீடாக இருக்குங்க. கொஞ்சம் கூட ஸ்பீடாகவே ஓடலை. கொஞ்சம் கூட ஸ்பீடே இல்லைங்க. ஏதோ ஓரளவு தாங்க ஸ்பீடாக ஓடுது. இதுக்கு போய் என்னங்க ஸ்பீடு இதெல்லாம். வேறு ஹார்ஸ் கண்டுபிடிப்போம். வேறு ஹார்ஸ் மோஸ்ட்லி இங்கே தான் எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. ஆடாக கணுத மாட்டுது, இல்லைன்னா மாடாக கணுத மாட்டுது. தேவைன்றப்ப எதுவும் கிடைக்காதுங்க. சும்மா வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருப்போம் தெரியுமா? அப்போ தான் சிக்கும். இந்த ஏதாச்சும் குதிரைக்கு இதில் ஏதாச்சும் இருக்கா? உடஞ்ச இடம் மாட்டிருக்கு. இங்கே கேவ் இருக்கா என்ன? நான் கூட கேவு நினச்சேன். குதிரை குதிரை என்ன பண்ணுறேன்? குதிரை மாதிரி கத்த பார்க்குறேன். குதிரை கத்த மாதிரி வரல. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அந்த குதிரையை நான் அடைச்சி வச்சுட்டு வந்தேனான்னு மறந்து போச்சு. குதிரை ஓகே. ரொம்ப நேரம் தேடி குதிரை கிடைக்கல. ஃப்யூச்சரில் எப்போவாச்சும் குதிரை கிடச்சிச்சின்னா அப்போ ட்ரை பண்ணுவோம். அந்த குதிரையை பிடிக்க இப்போதைக்கு கிடச்ச குதிரையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்வோம். ஏதோ ஒரு புது பிளாக் இருக்கா? இல்லை. இப்போ மைன்கிராஃப்டில் புதுசாக ஒரு செடி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்களாம். அது எங்கே எடுக்கிறதுன்னு கொஞ்சம் யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்ன செடினா மினுக்கிற செடி. மினுக்கிற செடியானா ஆமாம். அந்த செடியை வளர்த்தோம்னா நம்ம வீட்டில் மின்மினி பூச்சி வருமா. மின்மினி பூச்சி மினுக்கிட்டே தெரியுங்க. பார்க்க நல்லாயிருக்கும். எதுக்கு பிக்காக்ஸ் எடுத்தேன்னா தூரத்தில் எனக்கு மேலே கொஞ்சம் கோல் மாட்டுச்சு. அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். உள்ள கோல் இருக்கா? இல்லை. இன்னும் கொஞ்சம் கோல் இருக்கா? நான் கொஞ்சம் மேலே இருக்குது. இந்த டெட்ஸை உடச்சிக்குவோம். ஒரு 7 பிளாக் ஹைட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கு. ஓகே 4 பிளாக் கிட்டே வந்துடுச்சு கரெக்டாக. இங்கே வவ்வால்லாம் பறக்குது.
வவ்வால்லாம் கேவில் தானே வரும். இங்கே ஒரு கேவ் இருக்குது, நான் தான் பார்க்கலையா? இதுங்களாம் இந்த கேவில் தான் வந்துச்சா? இதுக்குள்ள இருந்தா வவ்வால் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வவ்வால்லாம் இருட்டான பிளேஸில் இருந்தால் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது சாதா லைஃப்பில். இங்கே என்னமோ வந்திருக்கு, புரியல. ஓகே கொடுப்போம். என்னடா இருந்து வருது கேமு? இந்த இதை நானும் சொல்லணும்னு நினச்சேன். மைன்கிராஃப்டில் 3587 டைப்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ஃபிஷ் இருக்கான். அப்புறம் முக்கியமான விஷயம், பேந்தமோட மெம்பரைனை வச்சு எலிட்ராவை அப்கிரேட் பண்ண முடியுமா? அது எனக்கு இப்போ தான் தெரியும். எனக்கு ஒரு சாங் ஞாபகம் வருது, மைன்கிராஃப்ட்டுக்கு வந்தாலே எனக்கு ஒரு பாட்டு பாடும் போல தோடுது. லவா சக் 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 சிக்கன் ஸ்டீஸ் லாவா சிக்கன் இஸ் டேஸ்டீஸ் ஹெல்ப் ஊ மசாலா இஸ் த டேஸ்டிங் டேபிள் and spicy is the lava attack அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி அந்த சிக்கன் வந்து கீழே விழுகும். அதுவும் ஃப்ரைடு சிக்கன். Lava chak 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 chicken Steve's lava chicken of the taste how matala in the lava attack. ஒரு ஸ்பைடர் தெரியுது. ஓகே, நான் பார்த்துட்டேன். நினச்ச மாதிரி இந்த இடம் ஒரு டேஞ்சரஸ். நீங்கள் என்னங்க மறுபடியும் இதே வந்துக்கிட்டு இருக்கு. சரி, நாளைக்கு ஒரு வேறு வீடியோ சந்திக்கலாம். பாய் 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 பாய்.